Hi, this is Letitia. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இதோட பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துட்டோம். நீங்கள் ஒரு வேளை அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா ஒன்ஸ் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If a is equal to root 3 plus root 2 by root 3 minus root 2, b is equal to root 3 minus root 2 by root 3 plus root 2, then a square plus b square கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ஏயை ரேஷனலைஸ் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் ரூட் இல்லாத மாதிரி பார்த்துடலாம். அப்போது ஏ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2 பை ரூட் 3 மைனஸ் ரூட் 2 இன்டூ ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2 பை ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2. தெரியும்ல, இதோட டினாமினேட்டரில் இருக்கிற சைனை மட்டும் மாற்றிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நியூமரேட்டர் என்ன ஆயிடுச்சு, ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பினா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab divided by a minus b into a plus b, a square minus b square. இப்போ இது 1 ஆயிடும். இப்போ என்ன கிடைச்சிட்டு நமக்கு 5 plus root 6. ஓகே, இதை மாதிரி bக்கு பண்ணிடலாம். root 3 minus root 2 by root 3 plus root 2. root 3 minus root 2 by root 3 minus root 2. a minus b the whole square, a square plus b square minus 2ab ஆயிடுச்சு. divided by 3 minus 2 which is 1. This is 5 minus 2 root 6. இனி என்ன பண்ணலாம், a square plus b square பண்ணிக்கலாம். a squareனா என்ன, a square plus b square சேர்த்து எழுதிக்கலாமா. 5 plus 2 root 6 the whole square plus 5 minus 2 root 6 the whole square. a square plus b square, 4 into 6 is 24 plus 5 to the 10, 10 to the 20 root 6 plus 25 plus 24 minus 20 root 6. இதுவும் கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் ஆட் பண்ணிடலாமா, 25 25 50 ஆகிடும், 24 24 48. ஸோ the answer is 98. அவ்வளோதான், கிளியர் தானே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a is equal to root 5 plus 1 by root 5 minus 1, b is equal to root 5 minus 1 by root 5 plus 1, then find the value of a square plus ab plus b square by a square minus ab plus b square. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஏயை ரேஷனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் a ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், ab கண்டுபிடிக்கலாம், b ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா, a ரேஷனலைஸ் பண்ணிடலாமா. என்ன வரும், ரூட் 5 ப்ளஸ் 1 பை ரூட் 5 மைனஸ் 1 இன்டூ ரூட் 5 ப்ளஸ் 1 பை ரூட் 5 ப்ளஸ் 1. தெரியும்ல, ரேஷனலைஸ் எப்படி பண்ணணும்னு, டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இது a ப்ளஸ் பி தான் இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இது என்ன ஆகிடுது, 6 ப்ளஸ் 2 root 5 divided by 4. ஓகே, இதில் ஒரு 2 நம்ம காமனாக எடுத்து கட் பண்ணிட்டோன்னா இது 2 ஆகிடும், இது 3 ஆகிடும், இது போயிடும். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 3 ப்ளஸ் ரூட் 5. அதே மாதிரி இப்போ பிக்கு பண்ணலாம். ரூட் 5 மைனஸ் 1 பை ரூட் 5 ப்ளஸ் 1 இன்டூ ரூட் 5 மைனஸ் 1 பை ரூட் 5 மைனஸ் 1. இப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் minus b square by a square minus b square. 6 minus 2 root 5 by 4. இதுவும் நம்ம 2 காமனாக எடுத்துட்டோம்னா 3 minus root 5 by 2. இங்கே ஒரு by 2 இருக்கு. ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தெரியலைன்னா கரெக்டாக காமனாக வெளியே எடுத்துட்டு தான் கேன்சல் பண்ணணும், டைரெக்டாக நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகேவா, இப்போது நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஏபி என்ன, 3 ப்ளஸ் ரூட் 5 by 2 into 3 minus root 5 by 2. 3 plus root 5 into 3 minus root 5 ஆயிடும், 9 minus 5 by 2 2s are 4. That is 4 by 4 which is 1. AB யோட வேல்யூ 1 கிடைச்சிட்டு. இனி நம்ம a ஸ்கொயர் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். 3 plus root 5 by 2, 3 plus root 5 by 2. அப்போது ஃபஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் பண்ணிக்கலாமா. 3 plus root 5 into 3 plus root 5 na a plus b into a plus b the whole square, a square plus b square plus 2ab divided by 4. 9 plus 5 is 14 plus 6 root 5 divided by 4. இதில் நம்ம காமனாக 2 எடுத்துக்கிட்டோன்னா 7 plus 3 root 5
by 4 1 2. ஓகே, இனி நம்ம b ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். 3 minus root 5 by 2 into 3 minus root 5 by 2. a minus b into a minus b, a square plus b square minus 2ab divided by 4. ஓகே, இதுலையும் இதே மாதிரி தான் வரும், வேல்யூ மட்டும் மைனஸ் வரும். ஸோ 7 minus 3 root 5 divided by 2. இப்போது நமக்கு கிடச்சிருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளோட கொஸ்டின் a square plus ab plus b square by a square minus ab plus b square. a square ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 7 plus 3 root 5 by 2 plus 7 minus 3 root 5 by 2 plus abக்கு 1 கிடச்சிது. divided by 7 plus 3 root 5 by 2 plus 7 minus 3 root 5 by 2 plus வந்து minus 1 கிடச்சிது. ஓகே, ஏன்னா ஏபிக்கு மைனஸ் 1. இப்போ இதை ஹோல் டிவைடட் பை ஒரே 2ஆக கூட போட்டுக்கலாம். ஓகேவா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஒரே 2ஆக போட்டுக்கலாம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். 7 plus 7 is 14. 14 by 2 is 7 plus 1 by இதுவும் அதே மாதிரி தான் 7 minus 1. இப்போ 8 by 6. 8 by 6 கேன்சல் பண்ணிட்டோன்னா 4 by 3 தான் நம்மளோட ஆன்சர். அப்போது நம்மளோட ஆப்ஷன் இது 4 by 3. ஓகேவா, கிளியர் தானே? இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. தென் த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸஸ். இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணுன்னே நமக்கு தெரியலை. ஓகே, எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1. அப்போ நம்ம அப்படியே தான் போய்கிட்டே இருக்குது. ஓகேவா, அப்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த ஒன்றை நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன், ரூட் ஆஃப் 1. ஓகே, ப்ளஸ் இப்போ இதை மட்டும் பாருங்களேன், இதை பார்த்தாலும் சேம் தான். ஏன்னா மறுபடியும் ப்ளஸ் ஒரு ரூட் 1 போட்டு ப்ளஸ் ஒரு ரூட் 1 போட்டு தான் போய்கிட்டே இருக்கும். இதுவும் சேம் தான். புரிஞ்சுதானே? ஏன்னா அடுத்த டேர்மும் இந்த மாதிரி தான் போகும். ஓகேவா, அப்போது இதுக்கு இவ்வளோத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? எக்ஸே போட்டுக்கலாம். புரிஞ்சுதானே? இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டோன்னா அடுத்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சுதானே? இப்போ ஏன்னா இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே எக்ஸ்னா இதுவும் என்னதான்? எக்ஸ் தான். அதுக்கு தான் நம்ம இப்படி போட்டோம். இந்த 1 மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ இது என்ன ஆகிடும்? 1 + x ஆகிடும். இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். x - 1 = 0. இனி நம்ம சால்வ் பண்ணுறதா நார்மலாக சால்வ் பண்ணுவோம்ல. இது ஆக்சுவலி -1 வருது. அதனால் இது நம்ம இப்படி பண்ண முடியாது. நம்ம ஃபார்முலாவே போட்டுக்கலாம். ஃபார்முலா என்ன? x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. Okay, so minus of -1. Okay, இதில் ஃபஸ்ட் a என்னன்னு பார்த்துக்கலாம். a 1, b -1, c -1. Okay, so minus of -b plus 1, minus of -1 plus 1 ஆகிடும். plus or minus root of b square minus 4ac by 2a. ஓகே, இங்கே ஏல பாசிட்டிவ், சியில் மைனஸ் இருக்கனால இது மைனஸ் ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 + 4/2. அப்போது என்ன ஆப்ஷன் வரும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/2. நம்மளோட கொஸ்டின் என்ன? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து 1 + √5 + 1/2. ஓகேவா, கிளியர் தானே? இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். ஓகே, இது நம்ம எழுதிட்டோன்னா அடுத்து ஈஸியாக பண்ணிடலாம். இது தெரியலைன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். √2 + √2 அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டுருக்கு இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் போன கொஸ்டின் பார்த்தோம். ஆனால் அதில் அவங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இது இங்கே எதுவுமே கொடுக்கல. நம்மளாட்டி ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம எக்ஸே எடுத்துக்கலாம். ஓகே, லெட் நம்மளாக தான் எடுக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2 + √2 + √2 ப்ளஸ் அப்படி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா, அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு உள்ள √2-ஐ 2னே இருக்கட்டும். இதுக்கு எல்லாம் சேர்த்து மறுபடியும் என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் போட்டுக்கலாம் தானே? கிளியர் தானே? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். இப்போ என்ன பண்ணணும்? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், x² +
x square is equal to 2 plus x ஆயிடும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? x square minus x minus 2 is equal to 0. இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோன்னா minus 1 minus 2 1 2 is 2 minus இருக்கு, so 1 minus 2. x plus 1 x minus 2 is equal to 0. x plus 1 is equal to 0 or x minus 2 is equal to 0. இதில் நெகட்டிவ் வேல்யூ வந்துடும், அப்போ இது பாசிபிள் கிடையாது. நம்மளோட ஆன்சர் என்னன்னா x is equal to 2. அவ்வளோதான். கிளியர் தானே? அப்போது நம்மளோட ஆப்ஷன் 2 அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். if a is equal to √3 plus √3 plus √3 இன்ஃபினிட்டி வரப்போகுது, அப்புறம் which is trueன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் ஏவை என்ன கொடுத்துருக்காங்க, √3 plus √3 plus √3 plus அப்படி போய்கிட்டே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அந்த √3 மட்டும் இந்த ஒரு 3 மட்டும் வச்சுக்கணும், மீதி எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன போட்டுக்கணும், ஏ போட்டுக்கணும். ஏன்னா தெரியும்ல, இதுவும் ஏ தான். கிளியர் தானே? சரி, இப்போ என்ன பண்ணணும், இனி டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஏ ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரே சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இது நம்ம ஃபார்முலாலே எழுதிக்கலாமா? ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இங்கே ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -3. ஸோ மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 1 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி பை 2a. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 12 பை 2. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 13 பை 2. இதில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்குவோம். 1 ப்ளஸ் ரூட் 13 பை 2. ஓகே, நம்மளோட ஆப்ஷனில் ஏ லைஸ் பிட்வீன் இல்லை ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ரூட் 13 என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ரூட் 13 நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 3 3s are 9 பாயிண்ட் பேலன்ஸ் 4 2 0 போட்டுட்டோன்னா 3 2s are 6 66 பண்ணோன்னா 6 6 are 36 36 39. ஓகே, இதாக வரும். அப்போ 3.6 அந்த மாதிரி தான் வரும் இதோட நம்பர். இப்போ 1 + 3.6னா 4.6 by 2 வரும். அப்போ விச் இஸ் 2.3. ஓகே, நம்மளோட ஆப்ஷன் இதில் எது வந்து ஆப்டாக இருக்குன்னு பார்க்கணும். 2 less than a less than 3, ஏன்னா 2.3. அப்போ இதில் தான் அந்த ஆன்சர் வரும். இப்போ நம்மளோட ஆன்சர் ஏ. கிளியர் தானே? இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். √3 + x + √3 - x by √3 + x minus √3 - x is equal to 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணிடலாம். கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடலாமா? √3 + x + √3 - x by √3 + x minus √3 - x into √3 + x plus √3 - x. தெரியும்ல, இந்த மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் √3 - x. இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், இது இவ்வளவு ஏன் கன்சிடர் பண்ணோன்னா இதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அப்போ இது எப்படி இருக்குன்னா √3 + x ப்ளஸ் √3 - x த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. டினாமினேட்டர் a minus b into a plus b. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது கேர்ஃபுல்லாக எழுதணும், ஒரே டைமாக போட்டுறக்கூடாது. சரியா? இப்போ இனி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே, டினாமினேட்டரில் ஆல்ரெடி இங்கே ஒரு ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும்னா 3 + x minus 3 - x வரும். இப்போ இங்கே எல்லாத்துக்கும் கொஸ்டினில் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க, அதை கூட நம்ம எழுதிக்கலாம். சரி, ஏன்னா நமக்கு எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் கேன்சல் ஆகிடுது. இது என்ன ஆகிடுது? 6 + 2 3 + x 3 - x divided by 3 + x minus 3 + x is equal to 2. 3 கேன்சல் ஆகிடுது. 6 + 2 இதில் தனித்தனி ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறது நம்ம ஒரே ஸ்கொயர் ரூட்டாக எழுதிக்கலாம். ஒரே ஸ்கொயர் ரூட்டாக எழுதிட்டோன்னா என்ன வரும்னா 3 + x into 3 - x. அப்போ a + b into a - b என்ன ஆகிடும்? ரூட்டுக்கு உள்ளே தான் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும்.
இதில் நீங்கள் கண்டிப்பாக இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன யோசிச்சிடக்கூடாது, ரூட்டு போயிடும், ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட்டு போயிடும்னு யோசிச்சிடக்கூடாது. இதுக்கு மட்டும் தான் நம்ம பண்ணுறோம், ரூட்டுக்குள்ளே தான் வச்சு பண்ணுறோம். ஸோ 9 - x² தான் வரும். டிவைடட் பை x + x is 2x is equal to 2. இப்போது இந்த 2x அங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன ஆகிடும், இது வந்து 4x மாறிடும். அடுத்து இந்த +6 அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ 2√9 - x² is equal to 4x - 6. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்துட்டோன்னா என்ன வரும், 2x - 3 வரும். அப்போ இந்த 2 இங்கே வரப்போ /2 ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா √9 - x² is equal to 2x - 3. இப்போ என்ன பண்ணிக்கலாம், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும், 2x - 3 the whole square. ஹோல் ஸ்கொயர்னா என்ன, 4x² + 9 - 3 2s are 6, 6 2s are 12x. இப்போது நம்ம இதில் வந்து மைனஸ் இருக்கிறனால இந்த டேர்மை நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். சரியா, இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, -x² அங்கே போயிடுச்சுன்னா 4x² + x² - 12x. ஓகே, 5x² - 12x is equal to 0. இப்போ 12x இங்கே வந்துடுச்சுன்னா 12x is equal to 5x². ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 12/5. அப்போ நம்மளோட ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் டி 12/5. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் வந்து கான்செப்ட் வந்து நம்ம எப்பவும் பண்ணுற கான்செப்ட் தான். ஓகேவா, ஆனாலும் இந்த ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு எக்ஸாம் டைம் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா, எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒரு வாட்டி பாருங்கள். இந்த கொஸ்டின் இல்லாமல் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூட அதையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.